வலஞ்சுழி திசையில் சுற்றுகின்ற ஒரு ராட்டினம் உருவில் காட்டப்பட்டுள்ள எக்ஸில் பொருத்தப்பட்ட ஒரு ஒளிபெருக்கியின் மூலம் மாறாமுறு நெஃப்னோட்டை கொண்ட ஒளியலைகள் தொடர்ச்சியாக வெளிவிடப்படுகின்றன. ராட்டினமா? சரி, சுத்தட்டும். ஒரு ராட்டினமா, ஒரு அச்சுப்பட்டி சுற்றுற ஒரு ராட்டினம். சரியா? இந்த ராட்டினத்தில் ஒரு ஸ்பீக்கர் பொறுத்திருக்காங்க. எக்ஸ்ன்றது F0 முரணில் ஒழிக்கப்படுற ஒரு முரணை கொண்டிருக்கான். ராட்டினத்தில் இருக்கும் ஒரு மனிதன் PQRS ஆகிய அமைவுகளை கடக்கும் போது அவனுக்கு கேட்கும் ஒளியின் சுருதி பற்றி பின்வரும் கூற்றுக்களை கருதுக. மனுஷன் இதில் முதலாவது P, இதில் Q, இதில் R, இதில் S இருக்கு. PQRS இதுதான் P, இது Q, இது R, இது S. சரி, PQRS ஒளியின் சுருதி பற்றி. ஒளியின் சுருதி இது ஒளியோட பண்பில் இருக்கிற ஒரு இது, அதாவது ஒளியோட இயல்பு, சவுண்ட்ற ஒரு இயல்புல என்ன இருக்குது? சுருதி இருக்குது, உரப்பு இருக்குது, பண்பு இருக்குது. சுருதி என்னத்தில் தங்கி இருக்கும்னு கேட்டால் மீறலில் தங்கி இருக்கும். மீறல் அதிகரிக்கும் போது சுருதியும் அதிகரிக்கும். சரியா? மீறல்லாம் சுருதி தங்கி இருக்கும். பண்பில் அலையின் வடிவமும் உரப்பில் வீச்சமும் தங்கி இருக்கும். சரியா? கொஞ்சம் பெருசாக எடுத்து காட்டுதில்லை மாறினா. மீறல் அங்கே இருக்கும். மனிதன் QS ஆகிய அமைப்புகளில் இருக்கும்போது தொடக்க சுருதி கேட்கின்றது. QS ஏ கூட்டு சொல்கிறாங்க, ஏ கூட்டு பற்றி கேட்குறாங்க. QS இல்லை, தொடக்க சுருதி இருக்குமா? தொடக்க சுருதி. சரியா? ரெண்டாவது வீல சொல்கிறாங்க, மனிதனாவே Pவில் இருக்கும்போது மிக கூடிய சுருதி கேட்கிறது. Bயில் இருக்கும்போது மிக கூடிய சுருதி. இது Pயில். Cயில் சொல்கிறாங்க, மனிதன் அமைவு Rயில் இருக்கும்போது மிக குறைந்த சுருதி. Rயில் மிக குறைந்த சுருதி. Rயில் மிக கூடிய சுருதி, மிக குறைந்த சுருதி இருக்குமா? இப்போ நாங்கள் ஒளி முதல் ஒன்று இருக்கேர், அவதானி இருக்கேர், ஒளி அலியை பற்றி கேட்குறாங்க. நாங்கள் தெப்ளர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒவ்வொரு புள்ளிலையும் தெப்ளரை யூஸ் பண்ணணும்டா. தெப்ளர் எஃபெக்ட்னா என்ன தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அப்படியே போனோம்டா. இப்போ முதல்ல தெப்ளர் அதாவது உணரப்படுற மீறன்ன்றது வழியின் வேகம் சார்பாக யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, வழியின் வேகம் ஒப்சர்வருக்கும் சோர்ஸுக்கும் வேகம் சார்பான அடிப்படை மீறன் பெருக்கம்தான். இது கேட்கப்படுற மீறன், இது சார்பு வேகம், இது ஒளி முதல்ற F0. இந்த டெப்ளர் விளைவில் இது சவுண்ட்பாடு பேசிக். இந்த சவுண்ட்பாடு எப்படி யூஸ் பண்ணுறேன்டா, இப்போ ஒரு சோர்ஸ் இருக்குது, அசையாத சோர்ஸ்ண்டா ஒளி முதல் உருவாக்குது, இல்லை சவுண்ட் உருவாக்குறவர். இவர் சவுண்டை கேட்குறவர். இவர் ஒப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, சப்ஜெக்ட், அதாவது சோர்ஸ் ஒப்சர்வர். இவர் தான் கேட்குறவர். இவர் இந்த சோர்ஸை நோக்கி அசைஞ்சா, ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுருந்தாலும் சரி தான், நோக்கி அசைஞ்சா இந்த Fன்றதை நான் கேட்குறேன். இவர் ஒரு F0 உருவாக்குறேன்னா இங்கே சோர்ஸ் V. இந்த V வழிண்ட ஒளியின் வேகம் SVS. இதில் என்னன்னு சார்புவம், இது சார்பு, இது என்ன 0 இருக்குது. அப்போ +0. இது என்ன? சோர்ஸன் ஒப்சர்வர்ன்றது கேட்கப்படுறவர் சோர்ஸை நோக்கி அசைஞ்சிட்ருக்கார். நோக்கி அசைஞ்சால் வழிண்ட ஒளியின் வேகத்தோடு இவர் கூட்டுப்படுவார். விளத்திய செஞ்சால் கழிபடுவார். இதை நாங்கள் சோர்ஸுக்கு புறமாற்றத்தை வச்சுக்கணும். சோர்ஸ் ஒப்சர்வர் அசையாமல் இருக்க, சோர்ஸ் ஒரு வேலை அசையமாக இருந்தால் இதில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நான் ஒப்சர்வர் கூட்டினா சோர்ஸுக்கு கழிக்கணும். அவ்வளோதான்.
இந்த கான்செப்ட் நீங்கள் எப்படி வேணால் ஞாபகம் வச்சிருக்கலாம். நான் ஞாபகம் வச்சிருக்கிற ஒரு டெக்னிக்கை சொல்கிறோம். ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. மிச்சம் எல்லாம் நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். அதாவது ஒப்சர்வர் சோர்ஸை நோக்கி அசையும் போது கூட்டுப்படும், விளத்தியை செஞ்சால் கழிப்படும். இதே சோர்ஸ் நோக்கி செஞ்சால் கழிப்படும், விளத்தியை செஞ்சால் கூட்டுப்படும். அதுக்காக இதுக்கு எதிர்மாறாக இருக்குது மேல் சோர்ஸுக்கு. அப்போ இந்த சமன்பாடு நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தொடர்புக மற்ற ஒரு கனெக்ஷன் தேவை. அந்த தொடர்பு மேலோட ஒரு அடிப்படை முறைன்னு தேவை. அப்போ டெப்லர் விளைவு தான் இதில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு 3 டாஸ்க் தந்திருக்காங்க. முதலாவது QSயில் தொடக்க சுருதி இருக்கும். ஏ கூட்டு ஆராய்ஞ்சமுண்டா QSயில் இருக்கும்போது தொடக்க சுருதி. இப்போ ராட்டினம் இதான் சரியா, ராட்டினம் சுத்த போகுது. இதுதான் ஒரு ஒளி முதல்ல உருவாக்குது. அப்போ நான் இதில் முதல் டெப்லர் விளைவு யூஸ் பண்ணிட்டா சோர்ஸ் ஒப்சர்வரை கண்டுபிடிக்கணும். இவர் தான் சோர்ஸ் சரியா. வட்டை இயக்கத்தை ஆற்றும் போது இந்த புள்ளி 2 புள்ளி தான் எடுத்துருக்கேன்னா, இவர் சோர்ஸ். இது என்ன புள்ளி Q சரியா, இது என்ன புள்ளி S சரியா. ராட்டினா சுத்த போகுது. அப்போ தொடலி வழி வளைஞ்சுலி தான் சுற்றுது. அப்போ தொடலி வழியே வேகம் இருக்கும். வட்டை இயக்கம்ண்டா Qக்கு இந்த திசையில் வேகம் இருக்கும், Sக்கு இந்த திசையில் வேகம் இருக்கும். ஆனால் ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்கும். இது பேசிக் கான்செப்ட் சரியா. அப்போ சோர்ஸ்ன்றது அசையாமல் அந்த இடத்துல இருக்குது. கேட்கப்படுற ஒப்சர்வர் என்ன செய்கிறாங்கண்டா அசைகிறாங்க. இப்போ எனக்கு இந்த ஏக்கு நான் டெப்லர் எஃபெக்ட் பாவச்சினேன்டா எஃப், இது எஃப் நோட்டை தான் உருவாக்குது. F7 நான் கேட்க போகிற எஃப் என்னண்டா வழியின் ஒளியின் வேகம் B சரியா. எஃப் நோட்டுக்கு தான் காண போகிறேன் சரியா. இந்த சோர்ஸ் அசையாமல் இருக்குது. இந்த Q இவரின் சார்பாக இவர வேகம் என்று கேட்டிங்கன்னா இந்த வேகத்தை நான் செங்குத்தாக பிரிக்கணும் விளங்குதா. அப்போ இந்த V என்ற விஷயம் சொல்கிறேன். இதில் V வேகத்தோட பிசைஞ்சிருக்கு. இது இந்த V வேகத்தோட இருக்குது. இது என்ன தொடலி வழிவேகம், வட்ட இயக்கத்தில் தொடலி வழிவேகம் இருக்கும். இந்த Vயை நான் இது சார்பாக பிரித்து ஆகணும் விளங்குதா. அந்த சோர்ஸ் சார்பாக பிரிக்கணும். அப்போ சோர்ஸ் சார்பாக பிரிக்கணும்னா என்ன, cos 90 பிரிச்சா எப்படி, இந்த cos 90 இதை பிரிக்கணும், இதை பிரிக்கணும், இதையும் cos 90 பிரிக்க போகிறேன். அப்படி பிரிச்சிடண்டா V cos 90, அதாவது இதை 90 தான் பிரிக்கிறேன். V cos 90 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 0. அப்போ நாங்கள் இதை ப்ளஸ் ஓர் மைனஸ் ஒப்ஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா V ஒப்ஜெக்ட் 0 தான் இருக்கும். அதே மாதிரி இது ப்ளஸ் ஓ மைனஸ் V சப்ஜெக்டும் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே எங்களுக்கு 0 தான் இருக்க போகுது. ஏன்டா ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்குது. செங்குத்தாக இருந்து cos 90 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 0 தான். ஆகவே இங்கே என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா V நோட்டும் 0 தான், V சோர்ஸும் 0 தான். அதனால் எங்களுக்கு இந்த A என்ற புள்ளியில் கேட்கப்படுற மீறன்ன்றது 2 0 கீழே நான் வழி நொழியின் வேகத்துக்கு இதில் வழி நொழியின் வேகம் தர எஃப் நோட் சரியா. அப்போ இந்த விஎம் பிஎம் வெட்டுப்பட்டுட்டேன்டா F7 எங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கண்டா எஃப் நோட்ன்ற ஒரு ஃபீல் தான் வரும். F7 எஃப் நோட் சரியா. அப்போ ஏ என்ற கூட்டில் என்ன சொல்கிறாங்க, QS ஆகிய அமைவுகளில் இருக்கும்போது தொடக்க சுருதி கேட்கின்றது. F7 எஃப் நோட் தானே, அப்போ தொடக்க சுருதி தான் கேட்குது. அப்போ ஏ என்ற கூட்டு சரி சரியா. அடுத்தது இப்படியே பீக்கு வருவோம் சரியா. பீக்களில் அடுத்து பீ கூட்டுருவோம். இதுக்கப்பாமே ராட்டினா இப்போ மேல் திசையில் வந்துட்டு சரியா, இந்த திசையில் பீ புள்ளியில் வந்துட்டு சரியா. சோர்ஸ் இங்கே இருக்கு, இதானே சோர்ஸ், இதான் வந்துச்சு சரியா. எஃப் நாட் மீறனில் ஒழிக்கப்படுது. இந்த பி புள்ளியில் இங்கே தான் வேகம் இருக்குது, தொடலி வழி வேகம் பி இருக்க போகுது. பி தான் கணக்கு போட்டுட்ருக்கேன். இப்படி ஒரு செட் வரப்போகுது சரியா. என்ன பிரிக்க ஒன்றும் கோண சார்பு பிரிக்கும். இது டீட்டா நட்டு தன்மைங்களே, இந்த டீட்டா சார்பு பிரிக்கணும்லோ. இந்த பி புள்ளியில் தெப்லர் விளைவு யூஸ் பண்ணுறேன். இந்த பிக்கு மெஸ்ஸுக்கு முடியல ஒரு தெப்லர் விளைவு யூஸ் பண்ணுறேன். எப்படி F7 கேட்கப்படுற மீறன் சமன் சரியா. பிஎங்கில் பி இது என்ன வழி ஒளியின் வழிக்க நோட் எஃப் நோட் சரியா. இதில் சோர்ஸ் தான் எனக்கு இல்லை, சோர்ஸ் அசையலை. அப்போ அதே அப்படியே விட வேண்டியதான், சோர்ஸ் அசையலை. ஒப்சர்வர் என்ன செய்யுது, நோக்கியா செய்யுது. இவரை நோக்கி தான் அசைகிறார். இந்த பாருங்க திசை வீட திசை நோக்கியா செய்கிறார். எப்படி அசைகிறார், வி கொஸ் இவரை சாரை பிரிக்கணும். நான் வி கொஸ் தீட்டான்னு பிரிக்கணும். அப்போ வி கூட்டப்போது என்ன நோக்கி தானே செய்யுது, நோக்கியா செய்கிறாரில் கூட்டல் எப்படி வி கொஸ் தீட்டான்னு வரப்போகுது. இப்போ
அப்போ இதுலேருந்து எங்களுக்கு என்ன தெரியுதுண்டா, ஒரு பின்னத்தில் மேல் பெருமானம் பெரிதாகும் போது இந்த எஃப்பும் பெரிதாகும். சிம்பிளாக சும்மா போடுறேன், இது 10 பி 10 போடுறேன், இந்த விஏம் 10 போடுறேன், இது சும்மா 2 போட்டேன்டா, இதை 100 போடுறேன், சும்மா பெருமானம் போட்டு காட்டுறேன் அப்படின்ட்டு. அப்போ எங்களுக்கு எஃப் சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா, கீழே 10 மேலே 10 2 12 தர என்ன 100. சும்மா பிரித்து பார்க்குறேன், செகண்ட் பிரித்து எடுத்துனேன். எஃப் சமன்ன்றது என்னவா இருக்கும், எனக்கு 120 இருக்குது. அப்போ இந்த 100 விட 120 பெருசு, அதான் கணக்கு. அப்போ இந்த இடத்துல உருவாகிற எஃப்ன்றது எனக்கு இந்த எஃப் நோட்டுன்றதை விட பெருசாக தான் இருக்கும். சரியா, எஃப்ன்றது என்னன்னு இருக்குன்னு கேட்டிங்கன்னா எஃப் நோட்டை விட பெருசாக தான் இருக்கும். இது எங்களுக்கு தந்த முடிவு. ஆனால் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, மனிதனின் அமைப்பு பியில் இருக்கும்போது மிக கூடிய சுருதி கேட்குமான்னு தான் கேட்குறாங்க. சரியா, என்னண்டா இந்த எஃப் நோட்டை விட எங்களுக்கு இந்த எஃப்ன்றது என்ன செய்யணும்டா உயர்வாக இருக்குது. ஆனால் இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கண்டா, மிகக்கூடிய சுருதி பீலாம் கேட்குமான்னு கேட்டால் இல்லை, மிகக்கூடிய சுருதி எங்கே கேட்குமான்னு கேட்டிங்கன்னா, இதில் நாங்கள் எடுத்த முடிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, எஃப் நோட் அடிப்படை முறையை விட இந்த எஃப் பெருசாக இருக்குமான்றது தான் கான்செப்ட். அவங்க கேட்குறாங்க இந்த எஃப் இந்த இடத்துல தான் உயர்வாக இருக்குமான்னு கேட்குறாங்க. தமிழ் விளங்குதா? இந்த இடத்துல உயர்வாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் விகோஸ் தீட்டா தான் போட்டிருக்கேன், கோணம் சார்பாக பிரிச்சிருக்கேன். இந்த வட்ட இயக்கத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் என்ன செய்யணும், இந்த இடத்துல ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த வியும் இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நேர்கோட்டில் வந்து இந்த வி அமையும். தொடல் வெளியை சும்மா கீறினேன், ஒரு கோடு கீறினா அந்த தொடல் வெளியை ஒரு கீற கோடு சிற்றிய நேர்கோட்டில் அமையும். இந்த ஒரு புள்ளியில் மட்டும்தான் என்ன செய்யும், எஃப்ன்றது அதி உயர்வாக இருக்குமே. வி கொஸ்டிட்ட இல்லாமல் தனி வி மட்டும் வரும். அதாவது இந்த ஏதாவது ஒரு புள்ளியில் நான் விசைப்பிரிப்பு செய்யாமல் என்ன செய்யும், இந்த வி திசையில் இதுக்கு நேர்கூடாகவே அமைஞ்சு வந்துடும். ஏதாவது ஒரு புள்ளி இந்த பி வந்து இறங்கி எங்கேயோ ஒரு இந்த இடத்துல தொடலி வலிங்க, நீங்கள் தொடலி வழியை ஒரு கோடு கீறினீங்கன்னா அது சரியாக அந்த சோர்ஸுக்கு நேராகவே வந்து நிற்கும். அந்த இடத்துல நான் வி யூஸ் பண்ணும்போது வி கொஸ்டிட்டாலாம் போட மாட்டேன், ஏன் டிரெக்டான விஏ போட்டுருவேன். ஏன்னா அது ஒரே திசை. இதில் நான் கோண பிரிப்பு செஞ்சுருக்கேன், வி கொஸ்டிட்டான்னு பிரிச்சிருக்கேன். ஆனால் அந்த இடத்துல நான் பிரிக்க வேண்டிய தேவையே வராது இந்த ஒரு புள்ளியில். அப்போ எங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் அதி உயர்வான சுருதி கேட்கும். எங்களுக்கு இந்த கேள்வி எப்படி சொல்லியிருக்கணும், இப்போ நீங்கள் இப்போ இது கூட தானே இருக்குது, இதெல்லாம் உயர்வாக இருக்குன்னு நினைப்பீங்க. இல்லை, உயர்வாக இல்லை, அடிப்படை முறையை விட இது தொப்ளர் விளைவு கூட இருக்குன்றதான் கருத்து. அவங்க கேட்குறாங்க இந்த புள்ளியில் தான் அதிக உயர்வான எஃப் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. இது என்ன செய்ய மாட்டேன், இந்த விசைப்பிரிப்பில் சுற்றியாக இந்த நேர்கோடு சோர்ஸோட பொருந்துற மாதிரி இந்த வி வந்து பொருந்தும். தொழில் வழி இருக்கிறீங்கன்னா ஒரு கோடு இருக்கும், அந்த இடத்துல மட்டும்தான் என்ன இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதி உயர்வான சுருதி ஏற்பட்டு கொண்டிருக்கும். சரியா, அப்போ இங்கே ஒரு புள்ளலாம் அதி உயர்வான சுருதி இருக்கும். அதுக்காக இது அதி உயர்வன் சொல்ல, இது உயர்வன் சொல்ல, அதாவது அடிப்படை முறைவன இது கூட தான். ஆனால் இதுக்குள்ளே யாருக்கு கூடன்னு கேட்டிங்கன்னா பீக்கு இல்லை. பியை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கி வரும்போது சுற்றியா விசைப்பிரிப்பு செய்யாமலே ஒரு வி என்ற ஒரு வேகமாக பொருந்தும். அந்த புள்ளி தான் என்னவாக இருக்கும், உயர்வாக இருக்கும். அதே மாதிரி தான் மனிதன அமைப்பு 6 இருக்கும்போது மிகக்கிருந்த சுருதி கேட்கின்றது. அப்போ ராட்னம் இதான் அந்த 6 புள்ளி. சரியா, தொடலி வழி வேகம் இப்படி இருக்கும், வட்டையக்க தொடலி வழி வேகம் தான் எனக்கு போகுது வி. சரியா, இதில் கேட்குற முறை எஃப்பை தான் நான் காண போகிறேன். இந்த இருக்கிற சோர்ஸ் எஃப் நோட்டை உருவாக்குவேர். அப்போ இந்த இருக்கிறதுக்கு நேர்கூடு என்ன சார்பை பிரிக்கணும்லோ, இதை நான் டீட்டான் எடுக்கிறேன். அப்போ இங்கே ஒரு டீட்டா உருவாகும். சரியா, அப்போ வி கொஸ் டீட்டா படி பிரிச்சா என்ன செய்யும், விளத்திய செய்து. அப்போ நான் டெப்ளரில் எஃப்பை யூஸ் பண்ணணுமெண்டா. சரியா, வி எங்கள் வி வழியின் வேகம், எஃப் நோட் எஃப் அடிப்படை முறை தான் யூஸ் பண்ண போகிறேன். சோர்ஸ் அசையலை, அதனால் வி கீழே கொண்டும் மாறாது. ஒப்சர்வர் விளத்திய செய்து, ஆக வி பிரிக்க போகிறேன். இது என்னத்தை பிரிக்க போகிறேன், வி சார்பை பிரிக்கணும், இதுக்கு நேராக பிரிக்கணும். அப்போ வி கொஸ் தீட்டான்னு வரப்போகுது, வி கொஸ் தீட்டா. அப்போ இதில் பெருமானம் கூட்டினா இந்த பெருமானம் கூடிச்சு, முன்னுக்கு நான் பார்த்தனாங்க. அப்போ இந்த பெருமானம் குறையுதானே, இங்கே கழிப்பட்டு இந்த பெருமானம் இவ்வளோ குறைஞ்சுதாண்டா, இந்த எஃப்ன்றது என்னவா இருக்கணும், குறைவாக இருக்கணும் எஃப் நோட்டை விட. எங்கே பீக்கல்வி பார்த்தோம்ல, அந்த பீக்கல்வியில் தலைகளாக தானே இது இருக்க போகுது. இப்போ இதுலேயும் என்ன கான்செப்ட் கேட்குறாங்கண்டா, மனிதன் அமைப்பு 6 இருக்கும்போது மிக குறைந்த சுருதி கேட்க மாட்டான், எஃப் நோட்டை விட இவர் எஃப் குறைவாக இருப்பார். அதுக்காக இவர் தான் மிக குறைவான்னு கேட்டால் இல்லை. எங்கே சரியாக இந்த தொடல் வழி ஒரு கோடு கீறும்போது சரியாக பார்த்தீங்கன்னா இவரோட பொருந்துறதுக்கு ஒரு வி இருக்கும் கட்டாயம். இந்த புள்ளியில் அங்கேயோ தான் இருக்க போகுது. இந்த புள்ளியில் தான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மிக குறைந்த அளவு சுருதி இருக்கும்.
எஃப் நோட்டை விட இவர் எஃப் குறைவன்றதான் இந்த உண்மை சொல்லுது. இந்த எஃப் இதுதான் குறைவான்னு கேட்டால் இல்லை, இதுக்கு இந்த புள்ளியில் சிறிய தொடலி வழி ஒரு வேகம் ஒன்று பொருந்தும் கட்டாயம். சரியா? அந்த தொடலி வழி வேகம் சிறிய நேர்கூட எஸ்ஸோடைய போய் இருக்கும். அப்போக்குள்ள நாங்கள் இந்த வி கொஸ்டிட்டான்ற இதை போட மாட்டோம், வியை நெட்ரெக்டாக போட்டுருவோம். அப்போக்குள்ள அதுதான் அதிகுறைவான சுருதி கேட்குறதா இருக்கும். அதிகுறைவான மீறனை உருவாக்கும். டெப்ளர் விளைவிலே மேக்ஸிமம் அதை மினிமமாக இருக்கும், அதிகுறைவானதை உருவாக்கி கொண்டு இருக்கும். தமிழ் கான்செப்ட் வச்சு கொண்டு செஞ்சுருக்காங்க. பட் கொஞ்சம் ஜோதிச்சு செஞ்சுருக்கணும் இந்த கேள்வியை. பட் நல்ல கேள்வி உண்டு. தமிழில் அதிகுறைவு அதிகுன்னு கணநாளை பிறகு வந்துருக்கு இந்த பேப்பரில். ஓகேயா? வெறும் டெப்ளர் விளைவு தான். கான்செப்ட் இதை விட இது குறைவான்னு கேட்கல, இதுதான் மிக குறைவான்ட்டு கேட்டிருக்காங்களா? ஓகே.